பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனம், தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்தின் செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். தாவீது தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டும்படி வாஞ்சிக்கிறார். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தாவீது சொல்லுகிற வார்த்தை, என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். இன்னைக்கு இதே வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிறது. நீங்க உங்க பலத்துல சில காரியத்தை செய்யும்படியாய் முற்படுறீங்க. உங்க பலத்துக்கு ஏற்றபடி, உங்க ஞானத்துக்கு ஏற்றபடி இந்த காரியத்தை செய்யறேன்னு பாக்குறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறார். மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறார். நீங்களே உங்களை குறித்து ஏன் கெப்பாசிட்டியில எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி நீங்க எந்த காரியத்தை முற்பட வேண்டாம். உங்களை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய தேவ திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்பது தேவ சித்தம். இந்த வார்த்தையை உங்களுக்காய் கடந்து வருகிறது. தாவீதை பார்த்து மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தவர் உங்களையும் அப்படித்தான் பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க போடுகிற திட்டம், ஒரு வீட்டை கட்டுவதற்கு நீங்க போடுகிற திட்டம் வேண்டுமென்றால் பாருங்கள், நீங்கள் வீட்டை கட்ட ஆரம்பித்திருக்கிறீங்க. அந்த வீடு கட்டி முடிக்கப்படுகிற பொழுது மகா மேன்மையான திட்டம் வெளிப்படும். இந்த நாட்கள்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஒரு சிறிய அளவில் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் 2 வருடத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த டர்ன் ஓவரை காட்டிலும் டபுள் போர்ஷன், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களை மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷனாக ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய அந்த தேவ திட்டம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமான மகனாய் மகளாய் மட்டும் நீங்க இருந்து கொள்ளுங்க. மகா மேன்மையான சந்ததியின் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அந்த அற்புதத்தின் வல்லமை உங்கள் மேல கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின அந்த கிருபைகளை, அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல தந்தருளும்படியா ஜெபிக்கிற, இவர்கள் கையின் பிரயாசங்களை ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற, இவர்கள் நினைப்பதற்கு மேலாக இவர்கள் ஜெபிப்பதற்கு மேலாக பல மடங்கு கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசேஷித்த வகையில் உங்களை சந்திக்கும். அப்பொழுது நீங்க இந்த 1 நாளாகமம் 17 ஞாபகம் வச்சு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். உங்களை மகா மேன்மையான சந்ததியின் மகனாய் மகளாய் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க பேரை பெருமைப்படுத்துகிறார். God bless you.